திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க, திராவிடர் கழக இளைஞரணி, திராவிட மாணவர் கழகம், திராவிட மகளிர் பாசறை ஆகிய 3 அணிகளும் இணைந்து நீட் ஒழிப்பு 10% உயர் வகுப்பினருக்கான இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை கண்டித்தும் உடனடியாக ஒன்றிய அரசு அதை ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கைகளை முன்வைத்து எங்களுடைய பிரச்சார பயணம் 4 நாட்களாக தொடர்கிறது. இன்னைக்கு இறுதியாக பட்டுக்கோட்டையில் நிறைவு செய்கிறோம். நாங்க மட்டும் இல்ல, 4 நாட்கள் 6 குழுக்களாக பிரிந்து ஏறக்குறைய ஒரு 220 இடங்களில் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். எங்க கழகத்தினுடைய நோக்கம் என்பது, எங்கள் தலைவருடைய நோக்கம் என்பது, கடந்த 10 ஆண்டுகளாக நீட் நுழைவுத் தேர்வை கண்டித்தும் தமிழ்நாட்டில் நீட் விலக்கு வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு திராவிடர் கழகமும் அதன் தலைவர் ஆசிரியரும் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அதை மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஒன்றிய அரசு உடனடியாக நீட்டை ரத்து செய்யணுன்றதுக்காக தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதே போல பொருளாதார அளவிலான இடஒதுக்கீடு அப்படின்றது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, அது ஒரு சமூக அநீதி. அதை உடனடியாக ஒன்றிய அரசு தடை செய்யணும். தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தக்கூடாதுன்ற கோரிக்கை முன் வச்சுதான் எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. மன்னார்குடியில் தொடங்கி ஏறக்குறைய ஒரு 505 கிலோமீட்டர்கள் பயணித்து இப்ப பட்டுக்கோட்டை வந்திருக்கோம். நாள் ஒன்றுக்கு ஒரு 10 கூட்டங்கள் 9 கூட்டங்கள்ன்ற வகையில 36 கூட்டங்களை நிறைவு செய்திருக்கோம். அந்த வகையில் எங்கள் குழுவோடு சேர்ந்து எல்லாரும் படிக்கிற இளைஞர்கள், படித்து முடித்த இளைஞர்கள், நல்ல வாய்ப்பை பெற்ற இளைஞர்கள், ஆனாலும் கூட சமூக நோக்கத்தோடு நீட்டை ஒழிக்கணும், 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை ஒழிக்கணும்ன்ற நோக்கத்தோடு எங்களுடைய பயணம் இன்றைக்கு பட்டுக்கோட்டையில் நிறைவடைந்திருக்கிறது. சிறப்பான ஏற்பாடை செய்து தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை நகர தலைவர் செயல் வீரர் ஐயா அரவிந்தகுமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை நகர செயலாளர் ஐயா குமரவேல் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாணவிகவாளர்கள், ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் மாவட்ட கழக தலைவர் ஐயா வை சிதம்பரம் அவர்களே, மாவட்ட காப்பாளர் ஐயா வீரையன் அவர்களே, பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஐயா தென்னவன் அவர்களே, மாவட்ட பகுத்தறிவாளர் கழக தலைவர் ஐயா ரத்ன சபாபதி. திராவிட இயக்கம் ஆரம்பிச்சதுல இருந்து நீட் தேர்வுல என்னென்ன இருக்கும் வரலாறுல இன்னை வரைக்கும் என்ன இருக்கோ அது ரொம்ப அழகா தெளிவா எடுத்து சொன்னாங்க. தெரியாத சில கருத்துக்களை கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சி